அனைவருக்கும் வணக்கம். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றம், மாநில சட்டசபைகள், மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்பது பாஜகவின் பெருங்கனவு. இதனைத் தொடர்ந்து பேசி வந்த பாஜக தங்கள் தேர்தல் வாக்குறுதியிலும் வெளியிட்டது. இதனையடுத்து 3வது முறை பிரதமராக மோடி பதவியேற்றுள்ள நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. கடந்த மார்ச் மாதத்தில் அந்த குழு அளித்துள்ள அறிக்கைக்கு தற்போது மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் துவங்கும். வரும் பாராளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரிலேயே கூட இதற்கான மசோதா தாக்கல் செய்யப்படலாம். இந்த ஆட்சியின் பதவி காலத்துக்குள்ளேயே இதனை நடைமுறைப்படுத்துவோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நமது நாட்டில் சாத்தியமில்லாத ஒன்று. அதனை செயல்படுத்தவும் முடியாது. ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்தால் இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பி மக்களை திசை திருப்புவது பாஜகவின் தந்திரம். பாஜகவின் முயற்சி அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, நாட்டின் ஜனநாயகத்துக்கு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. அதனால் இதனை நாடு ஏற்காது என சொல்லும் காங்கிரஸ் உள்ளிட்ட கையவாடி கட்சிகளும் உண்டு. நாடு முழுவதும் பொதுவான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு 2 கட்டங்களாக, அதாவது நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்திலும், அது முடிந்த 100 நாட்களில் மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்திலும் தேர்தல் நடத்தப்படும் என தெரிகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நமது நாட்டிற்கு புதிது அல்ல. 1952 முதல் 1967 வரை இந்த முறைதான் இருந்தது. அதற்கு பிறகுதான் பல்வேறு காரணங்களால் தேர்தல் நடைபெறும் காலம் மாறியது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நம் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். பிரதமர் மோடியின் திடமான எண்ணத்தை இது பிரதிபலிக்கிறது. இதன் வாயிலாக நம் ஜனநாயகம் தூய்மைப்படுத்தப்படும், தேர்தல் செலவினங்கள் குறைக்கப்பட்டு இதர திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். தேர்தல் செலவினங்கள் குறைக்கப்பட்டு இதர திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதனை இறைவனிடம் வேண்டிக் கொண்டு கோவில்களுக்கு திருப்பணி செய்வதைப் போல இந்த உலகத்தில் இந்தியா உயர்ந்து நிற்க பிரதமர் மோடி செய்யும் தேச திருப்பணி என்றே சொல்லலாம். நன்றி.